வணக்கம். சித்தர்கள் என்றாலே நமக்கு பல மர்மமான விஷயங்கள் நினைவுக்கு வரும். ஆனால் தன்னுடைய ஞானத்தாலும் தவ வலிமையாலும் மக்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு சித்தர்தான் சட்டைமுனி சித்தர். இவர் யார்? ஏன் இவருக்கு சட்டைமுனி என்ற பெயர் வந்தது? இவருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அந்த சுவாரஸ்யமான ரகசியங்கள் என்ன? இன்று இந்த வீடியோவில் சட்டைமுனி சித்தரை பற்றி பலரும் அறியாத சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சட்டைமுனி சித்தர் ஆவணி மாதம் மிருகசிரீடம் 3ஆம் மாதத்தில் பிறந்தார். இவர் போகர் சித்தரின் சீடர் ஆவார். சட்டைமுனி சித்தரின் பெற்றோர் விவசாய கூலிகளாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். சட்டைமுனி கோயில்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தம் தாய் தந்தையருக்கு உதவி வந்தார். ஒரு நாள் கோயில் வாசலில் பிச்சைக்காக நின்று கொண்டிருந்த போது வடநாட்டிலிருந்து வந்த சங்கு பூண்ட ஒரு சித்தரை கண்டார். அவரிடம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருப்பதாக உணர்ந்த சட்டைமுனி அவருடனேயே சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பிவிட்டார். இவர் ஞானத்தை மனிதகுலம் முழுமைக்கும் உபதேசிக்க முயன்றார். தாம் சாதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நேரிடையாக எழுத ஆரம்பித்தார். புரியாத பரிபாஷையில் எழுதாமல் சட்டைமுனி சித்தர் வெளிப்படையாக எழுதுவதை தடை செய்வதற்காக மற்ற சித்தர்கள் சிவபெருமானிடம் புகார் செய்தனர். சட்டைமுனியின் நூல்களை குகையில் வைத்து பாதுகாக்கும்படி சிவபெருமான் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. சட்டைமுனி ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் தூரத்திலிருந்து தெரியும் திருவரங்கர் கோயில் கலசங்களை கண்டு பேரானந்தம் கொண்டார். இக்கோயில் நடை சாத்துவதற்குள் அரங்கனை தரிசித்து விட வேண்டுமென ஆவலாக நடந்தார். ஆயினும் பூஜை முடிந்து கோயில் கதவு அடைக்கப்பட்டு விட்டன. ஏமாற்றத்துடன் சட்டைமுனி கோயில் வாசலில் நின்று அரங்கா 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 என்று கத்தினார். உடனே கதவுகள் தாமாக திறந்தன. அரங்கனின் அற்புத தரிசனம் சட்டைமுனிக்கு கிடைத்தது. அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கழன்று சட்டைமுனியின் மேல் வந்து சேர்ந்தன. சட்டைமுனி அரங்கா என்று கத்திய சப்தம் கேட்டு திரண்டு வந்த ஊர் மக்கள் வியந்து நின்றனர். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இறைவன் முன் நின்ற சட்டைமுனி இறைவனுடன் ஒன்றாக கலந்து மறைந்தார். சட்டைமுனி சித்தர் ஜீவசமாதி திருவரங்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீ சட்டைமுனி சுவாமிகளின் பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம். தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் சட்டைமுனி சுவாமிகள் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செய்யுளை கண்மூடி மனமுருக கூற வேண்டும். பின்பு பின்வரும் 16 போற்றிகளை ஜாதிப்பூ அல்லது விருட்சிப்பூ அல்லது வில்வம் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். திருவரங்கனின் அருள் பெற்றவரே போற்றி, ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் செய்தவரே போற்றி, தேகத்தை காப்பாற்றுவாய் போற்றி, ஜலத்தில் வாசம் செய்பவரே போற்றி, அக்னி பகவானை பூஜிப்பவரே போற்றி, வருண பகவானை வணங்குபவரே போற்றி, நவகிரகங்களின் ஆசிகளை அளிப்பவரே போற்றி, ஸ்ரீ ஸ்கந்தனை வணங்குபவரே போற்றி, கவலைகளை அகற்றுபவரே போற்றி, நோய்களை அழிப்பவரே போற்றி, வில்வ அர்ச்சனை பிரியரே போற்றி, காம குரோதத்தை அழிப்பவரே போற்றி, சமுத்திரத்தை பூஜிப்பவரே போற்றி, ஸ்ரீம் பீஜாட்சரத்தில் வசிப்பவரே போற்றி, ராமநாம பிரியரே போற்றி, எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் ஸ்ரீ சட்டைமுனி சித்தர் சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூலமந்திரமான ஓம் ஸ்ரீம் சட்டைமுனி சுவாமியே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். பின்பு நிவேதனமாக பானகம் அல்லது தேன் செவ்வாழை வைத்து படைத்து உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூற வேண்டும். நிறைவாக தீபாராதனை செய்யவும். இப்பொழுது ஸ்ரீ சட்டைமுனி சுவாமிகளின் பூஜை பலன்களை பற்றி பார்க்கலாம். இவர் நவகிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிப்பவர். இவரை வழிபட்டால் 1. சித்த பிரம்மை கோளாறு, மனோவியாதி, பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை அகலும். 2. மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அறிவு அபிவிருத்தி ஏற்படும். 3. சரியாக படித்தாலும் பரீட்சை எழுதும் நேரத்தில் மறந்து போகும் நிலை மாறும். 4. மூளையில் இரத்தம் உறைதல், மன உளைச்சல்,
வீண் பிரம்மை, தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் தன்மை அகன்று தெளிவு ஏற்படும். 5. கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் களத்திர தோஷம் நீங்கும். திருமணம் நல்ல முறையில் நடக்கும். 6. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் முதலியன அகலும். 7. ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும். இவருக்கு பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரத்தை அணிவிக்கலாம். பூஜை செய்து வழிபட சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். சட்டைமுனி சித்தரின் வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொண்ட இந்த தகவல்கள் அவருடைய ஞானத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. சித்தர்கள் விட்டு சென்ற ஞான பாதையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சட்டைமுனி சித்தரை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற சித்தர்கள் கோயில்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் பற்றிய பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.